நீ பண்ணது திருட்டுத்தனம். எவ்வளவு கெஞ்சினாலும் அதை நாங்க மன்னிக்கவே மாட்டோம். ஆமா, நீ பண்ணது என்ன சின்ன விஷயமா? ஈஸியா சாரி சொல்லிட்டு போறதுக்கு? அவனை ஏன் பேச விடாம நீங்களே பேசுறீங்க? நண்பா, நீ பேசு. கௌதம் என் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒன்று பாக்கி இருக்கு. நண்பா, எனக்கு நிறைய பண பிரச்சனை. திருடணும்னு நினச்சி பண்ணல. என்னமோ போராத நேரம் இப்படி பண்ணிட்டேன். தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அதனால நான் டேய், போதும். முதல்ல சாப்பிடலாம், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முழுசா என்ன பேச விடு நண்பா, ப்ளீஸ். உனக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ். இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நகைய திருடுனன்னு நீயே ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்ன? நீயே நகையை திருடிட்டு போயிடுவ, அப்புறம் நீயே வந்து ஒத்துக்குவ. அதுக்கு நாங்க சம்மதிக்கணுமா? பாரு, எதிரியை கூட நாங்க மன்னிச்சிருவோம். ஆனா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய மன்னிக்கவே மாட்டோம். இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, வெளில போ. என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தான் கேட்போமே. நண்பா, நான் பண்ண தப்ப சரி பண்ணியே ஆகணும்ல. நீ 2 நாள் டைம் கொடுத்த. நீ கொடுத்த டைம்குள்ள நான் பண்ண தப்ப சரி பண்றேன். ஆமா, அந்த நகை எப்படி போச்சு? சும்மா இரு. இது எப்படா? இந்த நண்பா, எப்படி சக்கு? ஐயோ, சும்மா இருன. டேய், எப்போ? இதுதான் அந்த நெக்லஸ். கிடைச்சிருச்சு. கடவுளே, நான் இப்படி பண்ணிடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, மன்னிச்சுங்க. டேய், நகை கொண்டாந்து கொடுத்துட்டா நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிருமா? அபிஷேக் சொன்ன மாதிரி யாரை சேர்த்துட்டாலும் சேர்த்துப்போம். ஆனா உன்ன மாதிரி ஒரு துரோகிய எங்க பரம்பரையிலேயே சேர்த்துக்க மாட்டோம். போடா. ஏய், என்ன பாட்டி? இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நீ ஏன் தேவையில்லாம தலையிடுற? சந்தோஷ் சின்ன வயசுல இருந்தே கௌதம் கூட ஒன்னா வளர்ந்த பையன். ஏதோ கெட்ட நேரம் அவன் அப்படி பண்ணிட்டான். அதுக்காக அவனை திருடன்னு சொல்லுவியா? பின்ன வேற என்ன சொல்றது? அது இல்லாத. என்ன அது இல்லாத? அதான் நகை திரும்ப கிடைச்சிச்சுல, அப்புறம் என்ன? உங்க அண்ணனை ஓவரா பேச விடாத. அவனுக்கு சொல்லி வை. இவதான் ஓவரா பேசுற சக்கு. சந்தோஷ், நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. கௌதம் கூட எப்பவும் போல இரு. டேய், அவனை சாப்பிட கூட்டிட்டு போட. சரி பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, அங்க பாருங்க. வாவ், ஏசி. நைட்லாம் தூக்கம் வரல, வேர்க்குதுன்னு வருத்தப்பட்டல, அதுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ். ஓ, ரூம்ல திடீர்னு நீங்களா இருக்கோமே, ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மா, இது உன் வீடுமா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணாலும் தயங்காம எங்க கிட்ட கேளு.
நீ கேட்ட உடனே வாங்கி தர முடியலனாலும் பட்ஜெட்டை பார்த்துட்டு உடனே வாங்கி கொடுத்துருவோம். நீ ஏசி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? உங்க மாமா பாவம் செல்லமா வளர்ந்த பொண்ணு இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாரு. சாரி அங்கிள், சாரி ஆண்டி. அட என்னம்மா நீ? ஐயோ, இதுல சாரி கேட்க என்னம்மா இருக்கு? பாரு, உன் ரூம் அப்படியே குளுக்குள்ளன்னு இருக்குல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நானா ஏசி வாங்கியிருந்தா கூட எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசுல இருக்கிறத என்னால எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியல. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ? ஏய், எதுக்கு இப்ப இவ்ளோ சென்டிமெண்ட்? நீ எப்பவும் போல ஜாலியா இரு, என்ஜாய். ஆனா ஒண்ணுங்க, இத்தனை நாளா நான் ஏசி வேணும்னு கேட்டப்ப தட்டி கழிச்சிட்டு உங்க மருமக ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க பாருங்க. இத நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. அப்பா, அம்மா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்க. காஃபில அம்மா எதையாவது கலந்து கொடுக்க போறாங்க பாருங்க. என்ன நடக்குதுங்க? அவன் மன்னிப்பு கேட்டதும் நாம நல்லா திட்டி அவனை வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா அவன் நெக்லஸ் எடுத்து காட்டிட்டான். அந்த நெக்லஸ பார்த்த உடனே அந்த கிழவி அப்படியே உருகிடுச்சு. என்ன அபிஷேக் இது? இங்க என்ன நடக்குது? டேய், நீ தானடா சொன்ன நெக்லஸ பத்திரமா வச்சிருக்கேன்னு. இப்ப எப்படி அந்த நெக்லஸ் அவன் கைக்கு போச்சு? நானே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கே சத்தியமா புரியல. நகை நான் தான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சேன். ஆனா இதையே சொல்லிட்டு இரு. அப்புறம் இப்ப எப்படி நகை அவன் கைக்கு கிடைச்சது? எனக்கும் அதாமா புரியல. டேய், புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ வச்ச இடத்துல அந்த நகை இருக்கான்னு போய் பாரு. போ, போடா. சரி, முதல்ல நான் அதை போய் பார்த்துட்டு வரேன். போய் நகை இருக்கான்னு பாரு. இந்த அபிஷேக்க நம்பி ஒரு பிளானும் செய்ய முடியலன்னு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு அதை பக்காவா நடத்தி அந்த சந்தோஷ வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா இப்போ அவன் நகையோட வந்து நிக்கிறான். அந்த நகை கிடைக்கலன்னா சந்தோஷ வெளியில அனுப்புறது ஈஸியா இருந்திருக்கும். இவனை நம்பி நகை எடுத்து வைக்க சொன்னதுக்கு பதிலா நாமளே மறைச்சு வச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். சக்கு, நானும் அப்படிதான் நினைச்சேன். இவங்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஆர்வமா இருக்கானேன்னு விட்டுட்டேன். ஆனா சக்கு, அபிஷேக் கிட்ட இருந்த நகை எப்படி சந்தோஷ் கிட்ட போச்சு? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. இப்பதாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதை விடு நண்பா. உங்களை பார்த்ததும் தான் உங்க ஃப்ரெண்டு முகத்துல சந்தோஷமே வந்திருக்கு. எனக்கு மட்டும் என்ன, கௌதமை பார்த்தவொன்னு தான் நிம்மதியா இருக்கு. சரி, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம நகை எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். என்ன சொல்றீங்க மதுமிதா? அதான் நகைய சந்தோஷ் கொடுத்துட்டானே. கௌதம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது ஒரிஜினல் நகை இல்ல, டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா? என்ன சொல்றீங்க? இங்கே தானே இருக்கு. அப்புறம் எப்படி சந்தோஷ் அதை கொண்டு வந்து கொடுத்தான்? நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருப்பான் போலயே. அங்க ஒரு நெக்லஸ் இருக்கு.
அதான் ஒரிஜினல் நெக்லஸ். அப்படின்னா அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது சரிதான். நகையை திருடினது சந்தோஷ் இல்ல, உங்க தம்பி. ஏன் தம்பி அபிஷேகா? என்னடா நகை இல்லையாங்க? சந்தோஷ் எடுத்துட்டு போயிட்டானா? எப்படிடா? எப்படி நம்ம வீட்டுக்குள்ள பூந்து அவன் நகையை எடுத்தான்? நிஜமான திருடனாவே மாறிட்டானா? நீங்க வேற, நகை பத்திரமா நான் வச்ச இடத்துல தான் இருக்கு. அப்போ சந்தோஷ் கூட்டாந்து கொடுத்த நகை? அது சந்தோஷத்தை பிளான் பண்ணிருக்கா, போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. நம்மளோட பெரிய ஃப்ராடா இருக்கா. நிச்சயம் அது டூப்ளிகேட் நகை தான், டவுட்டே இல்லை. இரு அவசரப்படாம யோசிப்போம். முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நான் முதல்ல போறேன், நீங்க 2 பேரும் பின்னாடி வாங்க. எல்லாரும் சேர்ந்து போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். சரி. அபி, நிஜமாவே நகை அங்க இருக்குல்ல? இப்ப போய் அவன் கொண்டு வந்த நகை டூப்ளிகேட்னு சொல்லி திரும்ப உங்ககிட்ட நகை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆமாடா, உண்மையை சொல்லிடுறா. உங்க மேல சத்தியமா நகை அங்கதான் இருக்கு, போதுமா? இந்த சந்தோஷ் நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான ஆளு. இவனை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கல, நம்ம எல்லாரையும் நடு ரோட்ல நிப்பாட்டிடுவான். சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் கொண்டு வந்த நகை டூப்ளிகேட் நகைன்னு நிரூபிச்சு அதை வச்சு அவனை வெளியில அனுப்புறேன். இந்த சகுந்தலா கிட்டயே ஃப்ராடு தன பண்றான் அந்த ராஸ்கல். கௌதம், இப்படி நான் சொல்றேன், நீனு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ அந்த நகை உண்மையானது தானான சந்தேகமா இருக்கு. ஏமா ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது, அதுக்காக தான் சொன்னோம். அப்படின்னா சந்தோஷ் கிட்டே கேட்டுடலாம். சந்தோஷ், கடைசி சான்ஸ் கொடுக்குறேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு உனக்கே தெரியும். இங்க பாரு, அவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சொல்லு, இந்த நகை ஒரிஜினல் நகையா டூப்ளிகேட்டா? மாப்பிள்ள சார் கேக்குறாருல்ல, சொல்லு. சாரி நண்பா, டூப்ளிகேட் நகை தான். நிஜமாவா? டேய் டேய், ஏன்டா இப்படி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? நீ பண்ணது ரொம்ப தப்பு சந்தோஷ். ஏன்டா நான் நம்புறவங்கள என்ன போட்டு கழுத்த இருக்கிறீங்க? சொல்லு அபிஷேக், இப்ப என்ன பண்ணலாம்? ப்ரோ, நம்பிக்கை துரோகத்துக்கு கருணையை காட்டக்கூடாது. முதல்ல அவனை அடிச்சு வெளியே துரத்துங்க. கரெக்ட், அதான் கரெக்ட். நம்பிக்கை துரோகத்துக்கு கருணை காட்டவே கூடாது. அபிஷேக், இங்க வா. என்ன அடிச்சீங்க? நீ பதுக்கி வச்ச நகை பாதுகாப்பா இருக்கான்னு நீ ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்தத இப்பதான் நாங்க சிசிடிவில பார்த்தோம். நம்ம விட பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்களே. பாவம், மாப்பு மாட்டிக்கிட்டான். உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்? உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க? உனக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு?
ஆ? அந்த நகையை திருடினது நீ, அதை மறைச்சு வச்சது நீ. ஆனா பழிய என் ஃப்ரெண்டு சந்தோஷ் மேல போடுறியா? ஆ? என் நண்பன்டா இவன். என்ன ஆனாலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணவே மாட்டான். ஆனா நீ ஐயோ கௌதம், டேய் அபிஷேக், ஏன்டா இப்படி பண்ண? சக்கர, ஏன் இப்படி பண்ண? சக்கர, சொன்னா ஏய், கேளு. சும்மா இருடா. எதுக்குடா இப்படி பண்ண? உன் புத்தி ஏன் இப்படி போகுது? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஆ? ச்சே, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, இது எவ்வளவு பெரிய குடும்பம், எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டியேடா. நீ திருடினதும் இல்லாம பாவம்டா சந்தோஷ். அப்புறம் நீ அப்பாவி அவன் மேல போய் பழிய போட்டிருக்க. ஏன்டா அப்படி பண்ண? சொல்லுடா. சக்கர, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு கேட்காம ஆனாளுக்கு போட்டு அடிக்கிறீங்க. இது என்ன அர்த்தம் இது? ஆ? ஆமா, இவன் செஞ்ச தப்புக்கு என்னன்னு காரணம் வேற கேட்கணுமா? என்ன நீ இவனை எவ்வளவு அடிச்சாலும் ஆத்திரம் இருக்காது. டேய் அபி, உங்க அண்ணன் என்ன கேட்டாலும் கொடுப்பான்டா. ஏன் இப்படி பண்ண? டேய் சொல்லுடா. ஆமா, நான் தான் பண்ணேன். ஏன் பண்ண? என்னோட ஃப்ரெண்ட வெளியே அனுப்புனீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவமானமா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? தோ இந்த சந்தோஷ் தான். என் ஃப்ரெண்டை என் கையாலே அடிச்சு துரத்த வச்ச இவனை கௌதம் அண்ணனே அடிச்சு துரத்தணும்ல, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ண. போதுமா? போதுமா? அபிஷேக், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்னுட வேண்டாம். நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னும் உனக்கு குறைக்கல. அதுக்கு நியாயம் வேற சொல்றியா நீ? எனக்கு எது சரின்னு படிச்சா அதான் நான் பண்ணேன். that's all. ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா உனக்கு? கௌதம் விடுப்பா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். இது தெரியாம பண்ணதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சே பண்ணது. பாத்தீங்களா, செஞ்சதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அபிஷேக், இப்ப சொல்றேன், நீ இனிமே ஆபீஸ்க்கே வரக்கூடாது. உனக்கு ஆபீஸ்ல எந்த பொறுப்பும் கிடையாது. இனிமே நீ எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகவே கூடாது. இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நீ இருக்கணும். பசிக்கு சாப்பிட்டு இந்த 4 செவுத்துக்குள்ள கடை. அப்பதான் உனக்கு புத்தி வரும். என்ன மீறி நீ வெளியே போனேன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவேன், புரியுதா? உங்க 2 பேருக்கும் சேர்த்து சொல்றேன், இவன் என் பேச்ச கேட்டு அடங்கி ஒழுங்கா இருந்தான்னா இவன் இந்த வீட்டுல இருப்பான். இல்ல நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். டேய் மாப்பு, அழாதடா. டேய் 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 என் செல்லம், டேய் கண்ணா, டேய் டேய் சொன்ன கேளுடா. டேய் டேய் அபி, டேய் இங்க பாருடா. டேய் சொன்ன கேளுடா. டேய் அபிஷேக், தொடருங்க. கோச்சுக்கு போய் அவனை சமாதானப்படுத்து போ. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் அம்மாடா. அம்மாவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அந்த அடி அடிச்சிங்களே, அப்ப நான் உங்க பையன் இல்லையா? எப்படிமா எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்த மனசு வந்துச்சு? டேய்
கௌதம் உன்னை அடிக்கிறத என்னால தாங்கிக்க முடியலடா. அவன் உன்னை அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை முந்திக்கிட்டு நான் உன்னை அடிச்சேன். இல்லம்மா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. எல்லாரும் சேர்ந்து தானே இதை பண்ணோம். கடைசியில் என்ன மட்டும் பலிகடை ஆகிட்டீங்க. வேலைக்காரம்மா, வேலைக்காரன் அந்த சந்தோஷ். அவன் முன்னாடி என்ன கூணி குறுங்கி நிக்க வச்சிட்டீங்க. இல்லடா, அப்படிலாம் எதுவுமே இல்லடா. அப்படிதான். நீங்க எல்லாம் நல்லவங்களாயிட்டீங்க. நான் மட்டும் நடு ரோட்ல நிக்கணும்ல. சரிடா, அம்மா தானே. பேசாதீங்க, பேசாதீங்க. பேச உங்களுக்கும் தகுதி கிடையாது. நீங்களும் என்ன சந்தோஷம் முன்னாடி கேள்வி கேட்ட ஆள் தானே. அபி, வேற வழி இல்லாம தானே கேட்டோம். நீ மாட்டினா நாங்க ஏதாவது செஞ்சு உன்னை காப்பாத்துவோம். ஆனா அம்மா மாட்டினா எல்லாம் கெட்டு போயிருண்டா. இல்ல, உங்களுக்கு புரியல. என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்தோஷ். அவன் ஏதாவது பண்ணணும் மாமா, அவன் ஏதாவது பண்ணணும்.